ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து குட் வாட்டர் ஃபிஷ்ஷு, ஏரி வவ்வால்னு சொல்லுவாங்க. அந்த மீனை வச்சு வறுவலும் அது குழம்பும், அதனுடைய தலை வால் அந்த சைடு பகுதியெலாம் போட்டு நல்லா தடியாக போட்டு எங்கள் தம்பி தான் வாங்கிட்டு வந்தான் அந்த மீன். அதை நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் கலந்து வீட்டு மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா பெசரி ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன் வந்து நம்ம ரொம்ப மெல்லிஸாக போட்டோம்னா ட்ரை ஆகிட்டு மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நம்ம கொஞ்சம் தடியாக வெட்டி பொரிச்சோம்னா தான் உள்ளே வந்து ஜூஸியாக ஃப்ளெஷ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவு தடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். மீன் குழம்புக்கு கொஞ்சமாக சோம்பு அதையும் போட்டு தாளித்து 3 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வெடிட்டோம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு அயில மீனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், வஞ்சரம் மீனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சீலா மீன் குழம்பு வச்சோம்னா, அதேமாதிரி மத்தி மீன், இந்த மாதிரி ஒரு சங்கரா, இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு மீன் குழம்புக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இந்த குட் வாட்டர் ஃபிஷ், இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தனியாக இந்த மீனுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக, அந்த கொழுப்பெல்லாம் நிறைய இருக்கும், இதில் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. இப்போ நம்ம ஒரு குழம்பு சாப்பிட்டா கண்டுபிடிப்போம்ல இது இந்த மீன் குழம்புன்னு, அந்த மாதிரி இதை கண்டுபிடிக்க முடியாது. இது சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு இது சாப்பிட்டு பழக்கலை. இப்போது ஒரு 5-6 இயர்ஸாக தான் இந்த மீன் சாப்பிட்றேன். நான் பொதுவாக குட் வாட்டர் ஃபிஷ் நாங்கள் சாப்பிட மாட்டோம், கடல் மீன் தான் சாப்பிடுவோம். குட் வாட்டர் ஃபிஷ்ன்றனால நான் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். ஒரு 4 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலரி கொஞ்சம் சிம்மில் மூடி போட்டு வச்சோம்னா தக்காளி குழஞ்சி வதங்கி வரும். இது வந்து பூண்டி ஏரியிலேருந்து வாங்கிட்டு வந்த மீனா இல்லை வளர்ப்பு மீனா, தொட்டியில் வளர்க்குறாங்களே அந்த மாதிரி மீனான்னு தெரியல. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மீன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வைக்கலாம். நான் வந்து இப்போ கடல் மீனாக இருந்தால் நான் இஞ்சி பூண்டு போட மாட்டேன். இப்போ இந்த மீனுன்ற லைட்டாக கொஞ்சம் போடுறேன். அது போடாமல் தான் பொரித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. 2 குழம்பு கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் வந்து இது வீட்டில் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். மிளகா 1 கிலோ, தனியா 1 கிலோ, 100 மஞ்சள். இதுதான் காம்பினேஷன் நான் போட்டு அரைக்கிறது. இதில் தான் நான் பொதுவாக மோஸ்ட்லி எல்லாம் செய்வேன். நான் வந்து புளி தண்ணி ஒரு வாரத்துக்கு வீட்டில் ரெடி பண்ணி வைப்பேன். தேங்காய் பால் மாதிரி முதல் பால், 2வது பால், 3வது பால் மாதிரி திக்காக ஃபஸ்ட்டு கரைக்கிற தண்ணியை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். 2வது கரைக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். 3வது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதையும் எடுத்து தனியாக டப்பாவில் போட்டு வச்சுருவேன். அந்த தண்ணியாக இருக்கிறதுல அடுத்த நாள் 2-3 நாளில் ரசம் வச்சுருவேன். 2வது இருக்கிற இடத்துல வந்து சாம்பார் வைப்பேன். திக்காக இருக்கிறது வந்து மீன் குழம்பு, புளி சாதம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அப்படி நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால தான் டப்பாலேருந்து ஊற்றினேன். மீன் குழம்பு நல்லா நடுவில் 2-3 தடவை கலரி விடணும். அந்த மிளகாத்தூள் வாசனை, பச்சை புளி வாசனை இதெல்லாம் போயிட்டு குழம்பு வாசனை வரணும், எண்ணெய் கசிஞ்சு மேலே வரணும். அந்த டைமில் நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நான் உடம்பு துண்டும் இருக்குது, தலை, சைடு இது எல்லா துண்டும் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு. ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு. இது வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்த வேளை சாப்பிடும்போது லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்ணும், ஏன்னா அந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மீனெல்லாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 நாளில் அதே மீன் திருப்பி வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த மீன் வந்து கொஞ்சம் தடியாக இருந்தது நல்லா. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காலையிலேயே செஞ்சிட்டனால எங்கள் பையன் வந்து டிஃபனுக்கு வந்து தோசை செஞ்சு கொடுங்கம்மான்னு சொன்னான். சரின்னு குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கும் போதே அவனுக்கு நான் பக்கத்தில் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். மீன் போட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் வெந்துடும். பாருங்கள், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன் குழம்பு. நான் இந்த தோசை வந்து ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன். அவனுக்கு வரைக்கும் 3 தோசையும்
கொஞ்சம் குழம்பும் ஊற்றி கொடுத்தேன். காலையிலே சாப்பிட்டான். ரொம்ப சூப்பராக இருந்ததுமான்னு சொல்லி பாராட்டினான். லேஸில் பாராட்ட மாட்டான் எங்கள் பையன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் பாராட்டுவான். நல்லா இருந்ததுமான்னு. அவன் தான் இதில் இருந்தால் தலை அதெல்லாம் சாப்பிட்டான். அதே மாதிரி நம்ம பொரிக்கிறது கூட ரொம்ப ட்ரையாக பொரிக்கக்கூடாது. நல்லா ஹையில் வச்சுட்டு எண்ணெயை மீன் போட்டுட்டு கொஞ்சம் அந்த இது அடங்கினவுடனே மீடியம் சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மீன் உள்ளே ஈரமாக ஜூஸியாக இருக்கும், மேலே நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன். ரொம்ப மெல்லிசாக போட்டோம்னா மீனோட டேஸ்ட்டே தெரியாது, வெறும் எண்ணெய் தான் ஊறி இருக்கும் அதில். ரொம்ப நல்லா இருந்தது. இது அடுத்த ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பும். நல்லா இருந்தது. நான் எடுத்து வைக்கல, சம்டைம்ஸ் நான் எடுத்து வைப்பேன். உப்பு மிளகாத்தூள் போட்ட மீன் ஒரு 8 பீஸ் எடுத்து வைப்பேன். அடுத்த நாள் ஒரு கீரை கடைஞ்சிட்டு இல்லை சாம்பார் செஞ்சுட்டு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீன் ரொம்ப நல்லா இருந்தனால எல்லோரும் விரும்பி சாப்பிட்டனால நான் மொத்த மீனும் ஒரே டைம் பொரிச்சிட்டேன். இது நீங்கள் இந்த மீன் சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குட் வாட்டர் ஃபிஷ்ஷில் இது தான் நான் சாப்பிடுவேன். மற்ற மீன் எதுவும் சாப்பிட மாட்டேன். இந்த மீனை விரும்பி சாப்பிடுவோம். உங்கள் ஏரியாவில் இந்த மீன் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.